இன்னைக்கு நாம 2021ல ரிலீஸ் ஆன முண்டு வரடிய அத்தியாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம் பார்க்க போறோம். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் மக்களே. படத்துடைய பேரை ஒழுங்கா சொன்னா இல்லையான்னு தெரியல. சொல்லல அப்படின்னா கீழே கரெக்டா போட்டிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லயே ஒரு டாக்டர் காணாம போயிருக்காங்க. அடுத்து டாக்டருடைய ஃப்ரெண்டை யாரோ கடத்திட்டு போறாங்க. அடுத்து பார்த்தா ஒரு நபரை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இந்த எல்லா கிரைம்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபியான நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சு கடைசியா ஒன் பை ஒன்னா ஓபன் பண்ணுவாரு பாருங்க. அந்த சீன் ரொம்ப ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. செம்மையா இருக்குல்ல சீன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தை பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க. படம் பார்த்து முடிக்கும் போது நல்ல படம் இல்ல அப்படின்ற மாதிரி தோணும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நபரு கார்ல வந்து வீட்டுல இறங்குறாரு. வீட்டுக்குள்ள குடி போதையில அப்படியே தள்ளாடிக்கிட்டே போக இப்போ திடீர்னு யாரோ வந்து இவரை கொலை பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சாக்ஷின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை ஃப்ரெண்டுக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இந்த பொண்ணு நைட்டு செம பார்ட்டி போல போதை தெளிஞ்சு கண்ண முடிக்கிறா. இப்போ போனை தேடி எடுத்து அச்சடி இனத்துக்கு வந்திருக்கணும், கண்டிப்பா அந்த கேம்ப் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு போனே போக மாட்டேங்குது. போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதே டைம்ல ஒரு மியூசிக் பேண்ட காமிக்கிறாங்க. அடுத்தது கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். இவனும் அச்சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே பொண்ணுக்கு கால் பண்றான், போன் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அச்சரி கிளம்பி சாக்ஷி வீட்டுக்கு போயிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணுக்கும் போனே போக மாட்டேங்குது. சரி ஓகே, நான் கிளம்பி போயிட்டு சாக்ஷி வீட்டுல அச்சரி இருக்காளான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்யற பையன்கிட்ட சொல்லிட்டு இவரு கிளம்புறாரு. அந்த பக்கம் சாக்ஷியை பார்த்தா இவ கர்ணாக்கு கால் பண்றா. கர்ணாக்கும் போன் போல அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன லாஜிக் அப்படின்னே தெரியல. மாத்தி மாத்தி கால் பண்ணிப்பாங்க, ஆனா போன் மட்டும் போகாது. இப்போ சாக்ஷி நம்ம கர்ணாவை போயிட்டு மீட் பண்ணலாம், அவனுக்கு கண்டிப்பா அச்சரியை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டை விட்டு கீழே வர நைட்டு இந்த பொண்ணுக்கு அச்சரி கால் பண்ணா அப்படின்ற மாதிரி சில விஷயம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போதையெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது போல. அந்த பொண்ணு கால் பண்ணும்போது இந்த பொண்ணு வழக்கமா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவா, ஏன்னா இவ ஒரு ஜேர்னலிஸ்ட். அச்சரியோடைய காலம் கண்டிப்பா ரெக்கார்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கேட்கும் போது, ஏமா நேத்து மத்தியானம் நீ ஒரு பயங்கரமான மோசமான ஒருத்தனுடைய போட்டோவை காமிச்சல்ல, அவன் இங்க கேம்ப்ல கோடவுன்ல இருக்கான், இவன் எதுக்கு இங்க இருக்கானே தெரியல, கண்டிப்பா இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருக்கா. இவ போதையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரியா பேசாம இருக்கா. அவ போனை கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ இந்த ஆடியோவை கேட்டு நம்ம சாக்ஷி ஷாக் ஆகும் போது இதே டைம்ல அந்த பக்கம் ஒரு கார் வருது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க. கர்ணா சாக்ஷியோட வீட்டுக்கு வந்து பாக்குறான், சாக்ஷியை காணும். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மெடிக்கல் கேம்பை திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்காக கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணமே சொல்லப்படவே இல்லை. இதே டைம்ல அந்த மெடிக்கல் கேம்புக்கு மருந்துலாம் கொண்டுட்டு ஒரு வண்டி போயிருக்கு. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த வண்டியில அந்த மருந்துலாம் கீழே கொட்டி கிடக்குது. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே எக்ஸ்பைரியான மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியா பீப்புள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எம்எல்ஏ மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் கண்டக்ட் பண்றான். ஆனா அங்க இருக்கிற எல்லா மருந்தும் எக்ஸ்பைரியான மருந்துகளா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ மேல எல்லாருமே குற்றம் சாட்டி பேசிக்கிட்டே இருக்கும் போது மறுபடியும் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு அந்த கேம்புக்கு ஹெட் மாதிரி ஒரு டாக்டர் இருந்திருப்பாங்க. அவங்க தான் அச்சரி. அவங்கள நேத்து நைட்ல இருந்தே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பிரேக்கிங் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் எடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் காமிக்கிறாங்க. இந்த படம் முழுக்க இவனை கான்ட்ராக்டர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. நம்ம தாடிக்காரன் கூப்பிட்டுக்கலாம். இந்த கான்ட்ராக்டர் யாருக்கிட்டயோ சீரியஸா போன் கால் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிஏ வரும்போது அந்த டாக்டருடைய விஷயம் வெளியே கசியவே கூடாது, பார்த்து பக்காவா பண்ணி விட்டுரு அப்படின்னும் போது நான் பாத்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏஓ அங்கிருந்து கிளம்புறான். இதே டைம்ல ஒரு காட்டுக்குள்ள ஒரு காரை காமிக்கிறாங்க. அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. திடீர்னு காருக்குள்ள இருந்து ஒரு போன் வந்து வெளியே ஒழுகுது. இப்ப அப்படியே சீனை கட் பண்றாங்க. அடுத்து ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. இவர் ஒரு சோசியல் ஒர்க்கரு. இவர் ஒரு 3 சின்ன பசங்க, அவருக்கு தெரிஞ்ச பசங்களை வச்சுக்கிட்டு ரோடெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தார்பாய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. தாத்தா வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே டைம்ல அந்த தாடிக்காரனை காமிக்கிறாங்க. அவன் குடிச்சிட்டு குடி போதையில கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான் போல. நேரா காரை ஓட்டிட்டு வந்து இந்த 3 பேர்ல ஒரு பையன் மேல வண்டி அடிச்சு தூக்குறான். அந்த பையன் ஸ்பாட் அவுட் பேனு கத்துறான். இப்போ அந்த நபரை கொலை பண்ணிட்டு தாடிக்காரன் நேரா கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் டீம் போற வர வண்டிய செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. இவரு காரை நிப்பாட்டி கண்ணாடியை இறக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து அந்த மெடிக்கல் கேம்ப்ல எம்எல்ஏவை காமிக்கிறாங்க.
இவரு டீமோட போயிட்டு அந்த பொண்ணு காணாம போனா இல்லையா டாக்டர், அவன் நைட் இந்த ஹாஸ்பிடல்ல தான் காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த தாடிக்காரனுடைய ஃப்ரெண்டு அந்த பிஏ மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய கார் தான் இங்க கடைசியா வந்துட்டு போயிருக்கு அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாங்க. அப்படின்னா கண்டிப்பா அந்த தாடிக்காரன் தான் அச்சரியை கடத்திட்டு போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இதே டைம்ல அங்க இருக்கிற ஒருத்தருக்கு போன் கால் வருது. அந்த கான்ட்ராக்டரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, கான்ட்ராக்டரை கொலை பண்ணிட்டாங்களா? இங்க நடக்கிற எல்லா குளறுபடிக்கும் அந்த ஆள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆளையே யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஷாக் ஆகுறாரு. இது வரைக்கும் படம் பாத்தீங்க இல்லையா, உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. நான் படம் பார்க்கும்போது கூட ஒண்ணுமே புரியல, என்னடா எங்கெங்கயோ காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்டார்டிங்ல எங்கெங்கயோ ஏதேதோ சீனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே கனெக்ஷனை ஏற்படுத்துவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா எம்எல்ஏ போயிட்டு ஹோம் மினிஸ்டர் மீட் பண்றாரு. என்னையா காரியம் பண்ணி வச்சிருக்க, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், அந்த கான்ட்ராக்டர் நீ தான் கொலை பண்ண, அச்சரியை என்னமோ பண்ணிட்ட, மெடிக்கல் கேம்ப் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பைரியான மெடிசன்ஸ் எல்லாம் பொதுமக்களுக்கு கொடுக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் அப்படின்னும் போது இது எதுக்குமே நான் காரணம் கிடையாது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இது எல்லாத்துக்கும் அந்த கான்ட்ராக்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆளையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இந்த கேஸை வந்துட்டு நல்ல ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்ல, சரி அந்த ஏசிபி பாலா எங்க இருக்கான்னு பாரு, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சு இங்க நிறைய லிங்க் மிஸ் ஆகுது, என்னென்னமோ எங்கெங்கயோ நடக்குது, இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரே கனெக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். முதல்ல அந்த டாக்டர் பொண்ணு எங்க போனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நான் இங்க வரும்போதே டீடைலா எல்லா ஃபைலையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். டாக்டர் அச்சரி கடைசியா சாக்ஷி அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னே தெரியல, நம்ம சாக்ஷியை கண்டுபிடிச்சு பேசணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வரும். நான் பாத்துக்கிறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே கமிஷனர் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு போயிட்டு போன வாட்டி அந்த ட்ரக்ஸ் எல்லாம் மிஸ் ஆன மாதிரி இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரக் கேஸையும் முடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் போது, அதாவது போன ஆட்சி நடக்கும் போது நம்ம ஹீரோவும் அவருடைய டீமும் சேர்ந்துட்டு ஒரு பெரிய போதைப் பொருள் கேங்க பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. அரசியல்வாதிகள் இந்த கேஸ்ல தலையிட்டு அவன் நல்லவன் அவன் மேல கை வைக்காத, இவன் நல்லவன் இவன் மேல கை வைக்காத அப்படின்னு சொல்லும் போது இந்த கேஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இப்பயும் போதைப் பொருள் வியாபாரம் ரொம்ப ரொம்ப ஜோரா நடந்துகிட்டு இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு அந்த கேஸை முடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னும் போது நான் இங்க வரத்துக்கு முன்னாடியே என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நோட் வந்திருக்கேன், நான் சொல்ல மாட்டேன், கேஸை முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சின்டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் அந்த மியூசிக் பேண்டை சேர்ந்த பையன். இவன் அவனுடைய ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா சாக்ஷி ஆளக்கானும். சாக்ஷியும் இவனும் லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவன் விடாம அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறான். இதே டைம்ல ஹீரோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நீ யாரு, சாக்ஷி எப்போ காணாம போனா, கடைசியா நீ எப்போ அந்த பொண்ணு கிட்ட பேசின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய பேரு சின்டூ, நானும் சாக்ஷியும் ஒரு வருஷமா லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு முன்னாடி எங்களுடைய லவ் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பயங்கரமா கொண்டாடணும், செமையா சரகலாம் போட்டோம். மறுநாள் காலையில என் கேர்ள் ஃப்ரெண்டு சம போதையில ஒரு மாதிரி ஹேங் ஓவர்ல இருக்கும் போது நான் தான் லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன், நீ சேஃபாரு அப்படின்னு சொல்லும் போது நானும் கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு அச்சரியுடைய அந்த மெடிக்கல் கேம்புக்கு போயிட்டு சில விஷயங்களை கவர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது சரிமா பார்த்து போமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சாக்ஷியை என்னால கான்டாக்டே பண்ண முடியல. கடைசியா அந்த பொண்ணு எனக்கு இந்த வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு வச்சிருக்கா. போன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வாய்ஸ் நோட்டையே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அது என்ன வாய்ஸ் நோட்டுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே அச்சரி கால் பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அவங்க கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதே வாய்ஸ் ரெக்கார்ட் தான். நேத்து மத்தியானம் நீ ஒரு மோசமான கிரிமினலுடைய போட்டோவை காமிச்சு இவனை தெரியுமான்னு கேட்டலையா, அவனை நான் இந்த கோடவுன்ல பாக்குறேன், இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னே தெரியல, இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்க போகுது அப்படின்னு மட்டும் புரியுது. இங்க இருக்கிற எல்லா மெடிசனும் அந்த மெடிக்கல் கேம்புக்கு போயிட்டு இருக்கு, ஆனா இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்ப இந்த வாய்ஸ் நோட்டை நம்ம ஹீரோ ஷேர் பண்ணி வாங்கிட்டு சரி ஓகே இப்போ நீ கிளம்பு, நாங்க முடிஞ்ச அளவுக்கு சாக்ஷியையும் அச்சரியும் தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது சார் சாக்ஷிக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் ஆயிருக்காது நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்து அந்த சோசியல் ஒர்க்கர் தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாரு. அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கும் போயிருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, இந்த கான்ட்ராக்டர் ஒரு பையன் அடிச்சு தூக்குனாரு பாருங்க, அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு
தாத்தா கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச 3 பசங்க இருந்தாங்க. இவனுங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க, மக்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே பாடுபடுவானுங்க. இந்த ரோட்டை நான் டெய்லி பாக்குறேன், குண்டும் குழியுமா இருக்கு, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்து பார்த்தேன். அவரும் சரி பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா எனக்கு தெரிஞ்ச 3 பசங்க இருக்காங்க, நானே அந்த ரோட்டை சரி பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த திங்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கிட்ட பேசி அந்த திங்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்து கரெக்டா சிவராத்திரி அன்னைக்கு அந்த 3 பசங்க கிட்ட கொடுத்து இந்த ரோட்டை சரி பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த கான்ட்ராக்டர் தாடிக்காரன் காரை வேகமா ஓட்டிட்டு வந்து ஒரு பையனை அடிச்சு தூக்கி அந்த பையன் செமையா காயம்பட்டு, நான் ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அந்த பையனை தூக்கிட்டு போக சொன்னேன். அந்த பையன் போற வழியிலேயே இறந்து போயிட்டான். இதே டைம்ல நான் அந்த கான்ட்ராக்டரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது போற வழியில போலீஸ் டீமை பார்த்தேன். அவங்க கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லி அந்த கான்ட்ராக்டர் வர வழியில ஒரு பையனை அடிச்சு தூக்கி கொலையே பண்ணிட்டு வந்துட்டான், அவனை சீக்கிரம் பிடிங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க தான் இப்போ அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வண்டியை பறிமுதல் பண்ணிட்டு அவனை டாக்ஸில அமுச்சு வச்சிருக்கோம். சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க. போலீஸ் டீம் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த தாத்தாவும் போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த கான்ட்ராக்டர் யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தான் சார் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகல, அதுக்கு முன்னாடியே வாண்டடா விஆர்எஸ் வாங்கிட்டு இருப்பாரு. அது என்னுடைய கடைசி டியூட்டி நாள், அன்னைக்கு மட்டும் நான் டியூட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் போயிட்டு என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேட்ரோலிங்லாம் போயிட்டு வழக்கமா செக் பண்ற ஸ்பாட்ல வண்டியை நிப்பாட்டி அந்த பக்கம் போற வர வண்டியை செக் பண்ணிட்டே இருக்கும் போது அப்போ கரெக்டா அந்த கான்ட்ராக்டர் கார்ல வந்தாரு. அவருடைய காரை நிப்பாட்டி நானே தான் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது குடிச்சிட்டு இருந்தாரு. அவரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டின காரணத்தினால அவர் மேல கேஸ போட்டு அவருடைய வண்டியை பறிமுதல் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பக்கமா போன ஒரு கேபை பிடிச்சி அவரை வீட்டுக்கு ஏத்தி அமுச்சு விட்டேன். அந்த கேப் போன 10 நிமிஷத்துல அந்த சோசியல் ஒர்க்கரான தாத்தா ஸ்பாட்டுக்கு வந்தாரு. இந்த மாதிரி இந்த ஆளு வேகமா காரை ஓட்டிட்டு வந்து ஒரு நபரை கொலை பண்ணிட்டு வந்துட்டான், நீங்க அந்த கான்ட்ராக்டர் பாத்தீங்களான்னு கேட்கும் போது இப்பதான் கேப்ல ஏத்தி வீட்டுக்கு அமுச்சு விட்டோம், வீட்டுக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவரை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. தலையில பயங்கரமா காயம் பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடி பாட்டில்ல வேற குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து கான்ட்ராக்டருடைய வீட்டுல பெருசா நபர்கள் யாருமே கிடையாது, ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும் இருந்திருக்காரு. அவரையும் மண்டையில் அடிச்சு யாரோ மட்டை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. நான் போயிட்டு கேட்கும் போது யாரோ என்ன பின்மண்டியில அடிச்சாங்க. அப்புறம் நான் மயக்கமாயிட்டேன், எனக்கு என்ன விஷயம் ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொன்னா அப்படின்ற விஷயம்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ வீடு முழுக்க செக் பண்ணி பாக்குறாரு, ஏதாவது க்ளூ கிடைக்குமா, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த செக் பண்ணாங்க பாத்தீங்களா போலீஸ், அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இங்க இருந்து கான்ட்ராக்டருடைய வீட்டுக்கு போறதுக்கு மொத்தமா 9 ரூட் இருக்கு. அந்த 9 ரூட்டுக்கும் போங்க, ஏடிஎம் அங்க இங்கன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கோ எல்லா ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணுங்க. இங்க இருந்து போகும்போது ஏதாவது விஷயமாச்சா, அப்படி இல்ல அப்படின்னா அவனை வீட்டுக்குள்ள போய் தான் கொலை பண்ணாங்களா, என்ன விஷயம்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கான்ட்ராக்டருடைய வீட்லயுமே கேமரா இருக்கு. அந்த கேமரா வந்துட்டு ஹேக் பண்ணப்பட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அது எப்படி ஆச்சு அப்படின்ற விஷயமும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது அன்னைக்கு நைட்டு சரியான மழை, கரண்ட் கட் ஆயிடுச்சு, யூபிஎஸ் கூட ஒர்க் ஆகல, ஏன் அப்படின்னே தெரியல. இந்த டைம்ல தான் ஒரு கார் வந்துச்சு, கண்டிப்பா ஐயா தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடையை கொண்டு போயிட்டு அவரை பிக்கப் பண்ணி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். அவரு கொடையை வாங்கிட்டு முன்னாடி போனாரு. கேட்டை சாத்தலான்னு போக யாரோ என்ன பின்மண்டிலேயே அடிச்சாங்க, நான் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுனே தெரியல, அநியாயமா ஐயாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இப்ப இந்த விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்டேஷன் போயிட்டு மத்த ஃபைல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த கேம்ப் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த எம்எல்ஏ நம்ம டாக்டர் அச்சரி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மெடிக்கல் கேம்ப் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும், சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேசிட்டீங்களா, எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பக்காவா பேசியாச்சு, ஒரு பெரிய ஆடே பண்ணியாச்சு, கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சரி சொல்றாங்க. அடுத்து ஒரு பாட்டு, இந்த அச்சரியும் அதுக்கப்புறம் கருணாவும் எவ்வளவு லவ் பண்றாங்க, இந்த சாக்ஷியும் அதுக்கப்புறம் சிண்டுவும் எவ்வளவு லவ் பண்றாங்க, இவங்க 4 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்ல சாங்கா காமிச்சு முடிக்கிறாங்க. இப்போ இந்த சாங் முடிய நம்ம ஹீரோ போயிட்டு எம்எல்ஏ மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எம்எல்ஏ என்ன விஷயம் ஆச்சு, யார் மேல டவுட் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் கான்ட்ராக்டர் தன்னுடைய அந்த பிஏ மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் கூட வந்து இந்த எம்எல்ஏ மீட் பண்ணி உங்களுடைய ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கையில கொடுக்குறாரு. இது என்ன ஃபைலு, நான் ஏன் சைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் அவசரம் கிடையாது, உட்காந்து பொறுமையா படிங்க, படிச்சு முடிச்சுட்டு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு இந்த சோசியல் ஒர்க்கர் தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து மீட் பண்றாரு. உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி வந்து சொல்லிட்டேன், அந்த ரோடு சரியே
கிடையாது, குன்னும் குழியுமா இருக்கு, சரி பண்ணுங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வண்டியில போகும்போது கீழே விழுகுறாங்க. உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நானே இந்த ரோட்டை சரி பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு அந்த திங்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னமும் அந்த ரோடு சரி பண்ணப்படலையா, நான் எப்பயோ கான்ட்ராக்டர் கிட்ட அந்த ரோட சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன், இன்னுமா சரி பண்ணாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க அவன் சரி பண்ண போறான், அவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும், அவனை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, எனக்கு அந்த திங்ஸை மட்டும் கொடுங்க, நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ எம்எல்ஏ உடைய பிஏ இந்த கான்ட்ராக்டர் மேல எக்கச்சக்கமா கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு, இவன் கான்ட்ராக்டர் சைன் பண்றான், காசு வாங்கிட்டு போறான், ஆனா வேலையை மட்டும் பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில அச்சடி வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணி எல்லாமே ஓகே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே நீயே பாத்துக்கோ, எல்லா மெடிசன்ஸையும் கோடவுன்ல இருந்து அந்த கேம்புக்கு கொண்டு போற வேலையை என்னுடைய பிஏ பார்த்து பாரு, கிராஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே நீயே பாத்துக்கோ, ஒரு மெடிசன் கூட உன்னுடைய செக்அப் இல்லாம கேம்புக்கு போக கூடாது, பார்த்து பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லும் போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல அந்த கான்ட்ராக்டர் ஃப்ரெண்டோட வந்திருக்கான். சைன் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுக்க, செக் பண்ணி பார்த்தா சைனே போடல, ஏன் சைன் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கப்புறம் சைனே போட முடியாது, நீ ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டற, காசு வாங்கிட்டு மட்டும் போற, ஆனா வேலையை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நீ இந்த இதுல ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடி செலவு பண்ணிருக்கேன், எனக்கு நீ ஏதாவது பண்ணுவ அப்படின்னா நான் உனக்காக அந்த விஷயம்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு எல்லா காசையும் என் பாக்கெட்ல ஒன்னும் போடல, நீ கட்சிக்காக செலவு பண்ண, எனக்காக ஒன்னும் பண்ணல, நான் மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னா எம்எல்ஏ போஸ்டிங்க்கு வந்திருக்கேன், உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு எம்எல்ஏ நீ வந்துட்டு என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க, எனக்கு யாரு சப்போர்ட் பண்றா யாரு சப்போர்ட்டா இருக்கான்னு தெரிய வந்தா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்ப நீ சைன் போட்டே ஆகணும், அன்னைக்கு நான் வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டர் அங்க இருந்து கிளம்புறான். இப்போ எம்எல்ஏ அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, இந்த ஆள் கூட ஒரே தொல்லையா போச்சு, எலெக்ஷன்ல நிப்பாட்டி என்னை ஜெயிக்க வைக்க ஒரு 10 கோடி கொடுத்துட்டான், அது அதிகமா ஆட்டைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல, நான் என்ன பண்ண முடியும், யாரு மக்களுக்கு நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கான்ட்ராக்டை கொடுக்க முடியும், சரி ஓகே நீ விஆர்எஸ் வாங்கிட்டியான்னு கேட்க, இந்த சிவராத்திரியோட என்னுடைய டியூட்டி முடியுது, அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீங்க செமையா பார்ட்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பேசிட்டு போறாரு. இந்த எம்எல்ஏ இன்ஸ்பெக்டரும் கொஞ்சம் ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து அந்த கான்ட்ராக்டரை கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ண கேப் டிரைவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கும் அந்த சாக்ஷிக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. முதல்ல அந்த கான்ட்ராக்டரை எப்படி கூட்டிட்டு போய் டிராப் பண்ண, அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சில பல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்துட்டே இருக்கும் போது போலீஸ் என் வண்டியை நிப்பாட்டி இவரை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன், இந்த விஷயம் மட்டும் தான் ஆச்சு அப்படின்னும் போது, சரி உனக்கும் சாக்ஷிக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு அந்த சோஷியல் ஒர்க்கர் தாத்தா இருக்காரு இல்லையா, அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவருக்கு ஹெல்ப் பண்ணா ஏதாவது காசு கொடுப்பாரு, அதே டைம்ல பொதுமக்களுக்கு உதவி செய்யறமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு ஒரு நாள் சாக்ஷி வந்து இவங்க கிட்ட இன்டர்வியூ கேக்குறாங்க. அது மூலமா தான் சாக்ஷி கூட இந்த டிரைவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. எங்க போனாலும் அதுக்கப்புறம் சாக்ஷி வந்துட்டு இந்த டிரைவருக்கு தான் கால் பண்றாங்க, இவர் தான் கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு வராரு. அதே போலதான் அந்த பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு சவாரி கூப்பிட்டா, அதாவது சிவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவரை போயிட்டு மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது நானும் கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணேன். அந்த சிவா யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காலாம் போயிட்டு படிச்சிருக்காரு, நிறைய நிறுவனங்கள்ல வேலை பார்த்திருக்காரு, அப்பா ஒரு மிகப்பெரிய விவசாயி, நீயும் விவசாயம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல கட்டாயப்படுத்திருக்காரு. விவசாயம்லாம் பார்த்தா பெருசா சம்பாதிக்க முடியாது, செட்டில் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது மூலமா புது புது விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதனாலேயே கவர்மெண்ட் இவருக்கு சில பல அவார்ட் கூட கொடுத்திருக்காங்க. அதனால தான் இப்போ வந்துட்டு இன்டர்வியூலாம் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து கிளம்புறாங்க. போகும்போது என்ன வீட்டுல டிராப் பண்றீங்க, நாளைக்கு மெடிக்கல் கேம்புக்கு போகணும், நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமான்னு கேட்கும்போது, நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வேற ஒரு சவாரி புக் ஆயிருக்கு, சீக்கிரம் முடிஞ்சா கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராப் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப் டிரைவர் சொல்றாரு. சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த சின்டூர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே சாக்ஷியோடைய லேப்டாப், வீட்டுல இந்த டைரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொந்தமான எல்லா திங்ஸ்லயும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு கடைசியா இந்த போதைப் பொருள் கடத்தலை பத்தி ஏதோ சர்ச் பண்ணிருக்கா, சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம அச்சரியும் சாக்ஷியும் மீட் பண்றாங்க. சாக்ஷி வந்துட்டு ரீசன்ட் டைம்ல ஒரு பெரிய போதைப் பொருள் கடத்தலை பத்தி ஏதோ விசாரிச்சுட்டு இருக்காங்க போல. இப்போ ஒரு கடத்தல் கேங்குடைய தலைவனுடைய போட்டோவை காமிச்சு
இவனை இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாச்சும் பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கும்போது இல்லையே இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி இவனை பத்தி எதுக்காக என்கிட்ட கேக்குற அப்படின்னும் போது இவனுக்கும் எம்எல்ஏக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சில தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால தான் கேக்குறேன் அப்படின்னும் போது ஏமா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. எம்எல்ஏவை நான் ஒரு 5-6 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு நல்ல மனுஷனை என் வாழ்க்கையில நான் மீட் பண்ணதே கிடையாது. அப்படி ஒரு நல்ல அரசியல்வாதி, அவருக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் கண்டிப்பா எந்த சம்பந்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அங்க கருணா வரான். என்னமா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஓகேப்பா நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா கூட சேர்ந்துக்கிட்டு அச்சரி அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. இந்த விஷயம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் காமிச்சு முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கருணாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு மெடிக்கல் கேம்புக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா, மறுநாள் காலைல போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணா அந்த பொண்ணுக்கு கால் பண்றான். கால் பண்ணா போனே போல, ஒருவேளை சாக்ஷியை பார்க்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது சாக்ஷியும் காணும். அன்னைக்கு முழுக்க நான் இவங்க எங்கெல்லாம் போவாங்களோ அந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், செமையா காயம்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வரேன் அப்படின்னு சொல்றாரு. வேற எதுவுமே உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அச்சடிக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல, நீங்க கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன், நீங்க இப்போ கவலைப்படாம போங்க அப்படின்னும் போது அடுத்த சீன்லயே எம்எல்ஏ கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. கடைசியா அச்சடி எனக்கு கால் பண்ணி பேசும்போது புதுசா ஸ்டாக்லாம் கோடவுன்ல இருந்து அந்த கேம்புக்கு போகுது, நான் போயிட்டு செக் பண்ண போறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணுமா, செக் பண்ணிட்டு ஏதாவது மெடிசன் மிஸ் ஆனா எனக்கு கால் பண்ணி சொல்லு, அதையும் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு போயிருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல, கால் பண்ணாலும் போனே அட்டென்ட் பண்ணல. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்புக்கு போயிட்டு அங்க செக் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் அந்த பொண்ணு அழக்கானும். அதுக்கப்புறம் தான் கோடவுனுடைய அந்த கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கான்ட்ராக்டருடைய கார் அங்க வந்துட்டு போகுது அப்படின்ற விஷயத்தை பார்த்து கண்டிப்பா கான்ட்ராக்டர் தான் ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அதே டைம்ல கான்ட்ராக்டரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அதான் உங்ககிட்ட சொல்றேன், சீக்கிரமா அந்த 2 பெண்களையும் தேடி கண்டுபிடிங்க, முக்கியமா அச்சடிக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய டீம் நாங்க எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணிட்டோம், உங்க லேப்டாப்ல இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு செக் பண்றாரு. செக் பண்ணவரு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு போல. இப்போ வந்துட்டு அந்த ஃபார்மரு, அதுக்கப்புறம் கேப் டிரைவர், அதுக்கப்புறம் கருணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒண்ணு சீரியஸா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுது, ஆனா என்ன விஷயம் பேசிட்டாங்க அப்படின்னா நமக்கு சரியா காமிக்கல. இப்போ இவங்க கிட்ட பேசி விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுடைய கான்டாக்ட் நம்பர் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு டீம் கிட்ட போயிட்டு கேட்கும்போது இந்த குமார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோடவுன்ல இருந்து மெடிசன் எல்லாத்தையுமே கேம்புக்கு கொண்டு போக ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த வண்டியோடைய டிரைவர் தான் அந்த குமார். இப்போ அந்த குமார் வந்துட்டு தலைமறைவா இருக்கான், அவனை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது அவனுடைய போன் ஆன் ஆயிருக்கு. இந்த லொகேஷன்ல தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் தேடி போறாங்க. தேடி போயிட்டு அவனை சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. அவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான், கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. என்ன விஷயம் ஆச்சு டாக்டர் அச்சரிக்கு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனும் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய அம்மா கேன்சரால பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் உயிரே பழைப்பாங்க, ஆபரேஷன் பண்ண எக்கச்சக்கமா காசு கேட்கிறாங்க, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த கான்ட்ராக்டருடைய கேங் வந்துட்டு குமாரை அப்ரோச் பண்றாங்க. ஏதோ ஒரு மர்ம நபர் இருக்கான், அவன் மூலியமா தான் இந்த போதைப் பொருள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு வருது போல, அந்த கோடவுனுக்கு நான் எப்படியாச்சு அந்த ட்ரக்ஸை வந்துட்டு அமுச்சு வச்சிடுறேன், அங்க இருந்து கொண்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்ம நபர் காலை கட் பண்றான். இப்போ என்ன பண்ணலான்னு கான்ட்ராக்டரும் கான்ட்ராக்டருடைய ஃப்ரெண்டும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே, குமார்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு காசு கொடுத்தா நம்ம கேங்ல சேர்ந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமாரை காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. இவன் அவங்களுக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அன்னைக்கு நைட்டு நம்ம அச்சடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க அந்த ஸ்டாக்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. வந்தவங்க எல்லாத்தையும் பக்காவா செக் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு கேம்ப்ல டெலிவரி பண்ணிட்டு வந்துருங்க, எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேல போறாங்க. நம்ம அச்சடி மேல போனதுக்கு அப்புறமா இந்த குமார் கான்ட்ராக்டருடைய டீமுக்கு கால் பண்ணி வர சொல்றான். அந்த டீம் அந்த போதைப் பொருள்லாம் கடத்துவாங்க பாத்தீங்களா, அந்த கேங் லீடரோட சேர்ந்து அந்த டீம் வராங்க. இப்போ இங்க இருக்கிறது எதுவுமே மெடிசன் கிடையாது, மெடிசன் மேல பேர் போட்டு உள்ளுக்குள்ள போதைப் பொருள் தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே வண்டியில தூக்கி அடிக்கிட்டே இருக்கும் போது கீழே என்னமோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அச்சடி வராங்க. அவங்க வந்து பார்த்தா இங்க இல்லீகலா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்டுக்காரி மதியானம் ஒரு போட்டோவை காமிச்சாலே அவன் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், இங்க எதுவுமே சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரிக்கு போன் பண்ணி பேசும்போது
அவங்க போதையில இருக்காங்க, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அச்சரி போனை கட் பண்ணிட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த கேங் லீடர் பார்த்துட்டு மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு, அவள் தான் இந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். இப்போ இங்க இருக்கிற எல்லா போதை பொருளையும் வண்டியில ஏத்திக்கிட்டு போறாங்க. போயிட்டு அதை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போயிட்டு இப்போ இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி செட் பண்ணி எக்ஸ்பைரியான மருந்தெல்லாம் கொண்டு வந்து ரோட்ல போட்டு போறாங்க. அதாவது இந்த எம்எல்ஏ கான்ட்ராக்டருக்கு ஃபேவரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ மேல தப்பான பேரை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பைரியான மெடிசன்லாம் போட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் அச்சரி இறந்து போயிட்டாங்க, ஸ்பாட் அவுட். அவங்க பாடியை எரிச்சிடுறாங்க. நம்ம அச்சரி வந்துட்டு கடைசியா சாக்சிக்கு தான் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் இந்த கான்ட்ராக்டருடைய ஆட்கள் தான் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் குமார் சொல்லிட்டே இருக்கும்போது இவனை யாரோ ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கேங் லீடரு. இவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேங் லீடரை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவன் அந்த பக்கம் வந்த ஒரு வண்டியில ஏறி தப்பிச்சு ஓடியே போயிட்டான். இதே டைம்ல குமார் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த இன்னொரு போலீஸ் வந்து சொல்றாரு. என்ன எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு. ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சாக்ஷியோடைய போன் கடைசியா எங்க ஆஃப் ஆச்சோ அந்த லொகேஷன் கிடைக்குது. இப்போ அந்த லொகேஷனுக்கு நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி போறாரு. டீம் ஒரு பக்கம் தேடுறாங்க, ஹீரோ ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த காட்டுக்குள்ள போய் தேடிட்டே இருக்கும்போது மர்மமா இருக்கிற ஒரு பில்டிங்க பாக்குறாரு. அந்த பில்டிங்குள்ள போயிட்டு பார்த்தா அங்கதான் சாக்ஷிய கடத்தி வச்சிருக்காங்க. இப்போ அடியாட்கள்லாம் ஓடி வந்து ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றாரு. கடைசியா அந்த கேங் லீடர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சி போலன்னு போலக்க நம்ம ஹீரோ அடிச்சு மட்ட பண்ணலான்னு பார்க்கும்போது இப்போ யாரோ திடீர்னு கன்னோட வராங்க. இங்க வச்சான் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கன்னோட வரான். உன்னுடைய கதை முடிய போது பாலா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை காமிக்க பின்னாடி பார்த்தா சாக்ஷி கன்னோட வந்து இந்த போலீஸ் மேல கன்ன வைக்கிறாங்க. அதே டைம்ல கான்ட்ராக்டருடைய அந்த ஃப்ரெண்டுக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கன்னோட வந்து சாக்ஷிக்கு மேல கன்ன வைக்கிறான். என்னடா மூணு பேரும் மாத்தி மாத்தி கன்ன வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேங் லீடர் விழுந்து கிடப்பான். கன் அங்க கிடக்கும். டக்குன்னு நம்ம ஹீரோ கன் எடுக்கிறாரு. மூணு பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. அங்க இருக்கிற எல்லா போதை பொருளையும் எரிச்சு அடிச்சுட்டு அப்படியே அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோ போயிட்டு மேலதிகாரியை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இதுவரைக்கும் என்ன விஷயம் ஆச்சோ, இதுவரைக்கும் இவர் என்ன கண்டுபிடிச்சாரோ எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா அந்த கான்ட்ராக்டர் தனியால் கிடையாது, நம்ம இன்ஸ்பெக்டரும் கூட சேர்ந்து பார்ட்னரா இருந்திருக்காரு. இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு துபாயில இருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட அந்த ட்ரக்ஸை வந்துட்டு எப்படியாச்சும் அங்க இங்கன்னு கை மாத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காக எம்எல்ஏ உடைய குடோனை பயன்படுத்திருக்காங்க. அங்கிருந்து அந்த போதைப் பொருளை கடத்தி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நம்ம அச்சரி பார்த்துட்டு இருக்காங்க. அச்சரிய கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடி சாக்ஷிக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷியையும் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமே சொல்றாரு. இதுக்கு நடுவுல கான்ட்ராக்டரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இவனை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. ஆக்சுவலா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், லேப் ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கான்ட்ராக்டரை முதல்ல யாரோ பாட்டில்ல வயித்துல குத்தி இருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டில்ல வந்துட்டு அந்த கேங் லீடருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்டருடைய மண்டையில யாரோ சமயம் அடிச்சிருப்பாங்க. அது ஒரு இரும்பு கம்பி. அந்த இரும்பு கம்பில இருந்து கான்ட்ராக்டருக்கு பிஏ ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு பையன் சுத்திட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவனுடைய டிஎன்ஏ எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது, இந்த கான்ட்ராக்டருக்கு பயங்கரமான சுகர் ப்ராப்ளம் இருக்கு. டெய்லி இன்சுலின் யூஸ் பண்ணியே ஆகணும். அந்த இன்சுலின்ல யாரோ விஷம் கலந்து வச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அது இந்த இன்ஸ்பெக்டர் தான். இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு அந்த போதைப் பொருள்ல வரக்கூடிய மொத்த பணத்தையும் ஆட்டைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டரை பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சூப்பர்பா, ஒரு கேஸ விசாரிக்க வந்து இன்னொரு கேஸையும் சேர்த்தே முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி அனுப்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. சாக்ஷி நம்ம ஹீரோயிட்ட உண்மையிலேயே அந்த கான்ட்ராக்டரை யார் தான் கொலை பண்ணா, எனக்கு என்னமோ அவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு அந்த கான்ட்ராக்டரை கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நம்பவே முடியல, என்கிட்ட மட்டுமாச்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யாரு அந்த கான்ட்ராக்டரை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு அந்த ஃபார்மரு, ரெண்டாவது கேப் டிரைவர், மூணாவது நம்ம கருணா. இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணாங்க அப்படின்னும் போது என்னது மூணு பேரும் சேர்ந்து கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. நமக்குமே செம ஷாக்கா இருக்கும். இந்த ஃபார்மர் இருக்காரு பாத்தீங்களா, ஃபார்மருடைய அப்பாவும் ஒரு பயங்கரமான ஃபார்மரு. முக்கியமா இந்த ஃபார்மர்களுக்குலாம் ஒரு கூட்டம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கூட்டத்துக்கு ஹெட் மாதிரி இருந்திருக்காரு. இந்த கான்ட்ராக்டர் ஒழுங்கா ரோடு போட மாட்டாரு, ஒழுங்கா எந்த வேலையும் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணிருக்காரு. அந்த போராட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு கான்ட்ராக்டர் கடுப்பாயிட்டு இந்த ஃபார்மருடைய அப்பாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் செட் பண்ணும்போது லாரியை விட்டு ஏத்தி அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் ஃபார்மருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. எப்படியாச்சும் இந்த கான்ட்ராக்டரை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாளா பிளான போட்டு ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த
கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின்ல விஷ ஊசி போட்டு அங்கிருந்து வந்திருக்காரு. இவருக்கு இந்த கேமராவை பத்திலாம் நல்லாவே தெரியும், ஹேக்கிங்லாம் நல்லா பண்ணுவாரு போல. இவர் தான் அந்த கேமராவை ஹேக் பண்ணி ஆஃப் பண்ணிருக்காரு. அடுத்து கருணாவை காமிக்கிறாங்க. இவன் அன்னைக்கு நைட்டு முழுக்க காதலியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும் போது திடீர்னு குமாரை மீட் பண்றான். குமாரை இவருக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும் போல. குமார் வந்துட்டு அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேங்ல சேர்ந்திருப்பான். இவனுங்க ஒரு மோசமான கேங் போல, பெண்களை கொலை பண்றாங்க, முக்கியமா அச்சரியவே கொலை பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையுமே அன்னைக்கு நைட்டே கருணா கிட்ட சொல்லிட்டு என்ன அவனுங்க கொலை பண்ண பாக்குறானுங்க, நான் தப்பிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகும்போது கருணாக்கு செமையா காண்டா இருக்கு. அநியாயமா அச்சரிய கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரகு போட்டு நேரா வீட்டுக்குள்ள போறான். போகும்போது ஒரு பாட்டில உடைச்சு எடுத்துக்கிட்டு போறான். இந்த பாட்டிலாலேயே குத்தி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த கேப் டிரைவர் இவர் வேலையை முடிச்சுட்டு வரும்போது போலீஸ் மீட் பண்றாங்க. இவரை கொண்டு போயிட்டு வீட்டில் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கான்ட்ராக்டரை கார்ல ஏத்தி விடும்போது இவரும் கொண்டு போயிட்டு டிராப் பண்றாரு. டிராப் பண்ணிட்டு வீட்ல இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. இதே டைம்ல தன்னுடைய ஸ்டாண்ட்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றாரு. நம்மளுடைய உயிர் நண்பனை அந்த கான்ட்ராக்டர் அநியாயமா காரை ஏத்தி கொலை பண்ணிட்டான், நம்ம ஃப்ரெண்டு துள்ள துடிக்க இறந்து போயிட்டான்டா அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவருக்கு வரும் பாருங்க வெறி. ஒரு கம்பியை தூக்கிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அந்த வேலைக்காரனுடைய மண்டையில அடிச்சு மட்டை பண்ணிட்டு நேரா போயிட்டு அந்த கான்ட்ராக்டருடைய மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு. அவர் மயங்கி உழுற டைம்ல இவர் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. இந்த விஷயம் தெரியாம அந்த கருணா இருக்கான் பாத்தீங்களா, அவன் மேல இருந்து கீழே இறங்கி வந்து வயிற்றுலயே ஓங்கி ஒரு சொருவிட்டு அவனும் போயிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு புரியுதா, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்க. ஆனா 3 பேரும் பிளான் பண்ணி கொலை பண்ணல மக்களே. இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ சாக்ஷி கிட்ட சொல்றாரு. இவனுங்க 3 பேரும் கொலைகாரனுங்க கிடையாது, ஒரு எமோஷனல்ல கொலை பண்ணிட்டானுங்க. சட்டப்படி அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி தண்டிச்சிருக்கணும். ஆனா கொலை செய்யப்பட்ட அந்த கான்ட்ராக்டர் ஒன்னும் தியாகி கிடையாது. அதனால தான் இவனுங்க 3 பேரை காப்பாத்திட்டு அவனுங்க 3 பேர் மேல பழிய போட்டு அவனுங்களை ஷூட் பண்ணி கொலை பண்ணியாச்சு, ட்ரக்ஸையும் அடிச்சாச்சு. இந்த விஷயம் நாம ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே அதிர்ச்சியில வாயை பொளக்குறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.